நாட்டுக்கோழி பிரியாணி. அது என்னதுங்க? அது குஸ்கா. இது என்னதுங்க? இது சால்னா. சால்னா இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம். வாங்கிட்டு வர சொல்லி மீசமுடியாங்க ஒரு 2000 வாங்கிட்டு போனாரு. 2000 வாங்கிட்டு போனாரு. மிச்ச காசு கேட்டு தயத்துக்கு தூங்குறாப்புல. அவன் எழுப்பி காசு கேட்கப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏமாற்றி இந்த குஸ்கா கொடுத்தான். ஆமாம், குஸ்கா மேலே மட்டனை பாதிப்பு எப்படி இல்லை அடியில் இருக்கு. அவருக்கு ஒரு குஸ்கா வந்து அதை எழுப்புங்க. தண்ணியை ஊற்றுங்க, ஊற்றுங்க தண்ணியை. தூக்கமா அண்ணே? குட் மார்னிங்ண்ணே. மதியம் 2 மணிக்கு தூங்குங்கண்ணே. விளக்குமா 2026 விளக்குமா? மதியம் காலை சாப்பாடு அநேகமாக ஒரு நேரம் காலி கொடுத்துருக்கீங்க. மதிய சாப்பாடு ஒரு நேரம் காலி கொடுத்ததுக்காக போனீங்க. உங்க நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, அது போக தால்சா, கொழுப்பு, மட்டன் கொழுப்பு தால்சா, அப்புறம் வந்து சிக்கி குழம்பு. நீங்க சாப்பிடணும், உங்க சாப்பிட வச்சா பார்க்கணும். எடுத்து வைங்க. ஆமா, அதுக்காக நீங்க எடுத்து வைங்க. நான் எடுத்து வைக்க மாட்டேன். அந்த குடும்பத்தை சொல்ல மாட்டேன். நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. இப்படி வச்சு வருஷத்துல முதல் கை இங்க பாருங்க, இது பேர் பிரியாணிங்களா? இது மட்டும் போதும். என்ன சார் விட்டு வைக்கீங்க? என்ன காரணம்? இன்னைக்கு புது வருஷம் முதல் நாள். இது நாட்டுக்கோழியாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? இது எப்படி நாட்டுக்கோழி எடுக்க முடியும்? அப்புறம் வீட்டு கோழியா? எந்த நாட்டுக்கோழி? என்ன பிரியாணி எடுத்தீங்க? உங்களுக்கு எல்லாரும் ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டனா? சொல்லி தரீங்களா? மட்டன் பிரியாணி. எத்தனை நாட்டுக்கோழி? 3 நாட்டுக்கோழி, ஒரு மட்டன் பிரியாணி. 1 2 3 மட்டன் பிரியாணி. உங்களுக்கு இருக்கா? எனக்கு ஸ்பெஷல் மட்டனுங்க. சார் போதுமா? பீஸ் எடுத்துக்கிறீங்க? ஏமா சூப்பரா இருக்கு. எனக்கு மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸ் போட்டு இதெல்லாம் போட வேணும், அவசரப்படாத. அண்ணே இது மட்டனா இல்லை சிக்கன்? இது சிக்கன். இதுங்க வேணா மட்டன் பீஸ் தரேன். நாட்டுக்கோழி எதுவுமே இல்லை. ஒரே குழப்பமா இருக்கு சாப்பிடும் போது. ஏய் என்ன பிரியாணி வாங்கினதுக்கு? மட்டன் வாங்குது. இந்த ஆனியன். டேய் ஏடா ஒரு மட்டனே காணோம்டா. நான் விளையாடுறீங்களா? இல்லையா? மட்டன் பிரியாணி. மட்டன் இல்லை சார். பாருங்க என்ன மட்டன் ஒண்ணுல பிரியாணி வாங்கிக்கீங்க. ஏய் என்னையா ஒரு மட்டன் கணக்கு வர? ஒரு மட்டன் காணுங்க. அண்ணே மட்டன் வீட்டில் இருக்குண்ணே. ஆம்லேட் மட்டன் தான் வேணும். ஆடு கிடைக்கல. உங்களுக்கு கூட மட்டன், எனக்கு கூட மட்டன் இல்லையா? சிக்கன் மாதிரி இருக்கு. சிக்கன் மட்டன் பிரியாணி சிக்கன் தானே. ஏய் தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ்நாட்டில் வயிற்றாக போட்டேன். விடுங்க, வயிற்றாக போகுது. அவரு தூக்கி போடா சாப்பாடா நான் ஊற்றி அடிங்க. நல்லா மட்டன் வாங்கிருக்கீங்க. இதேனாலம்மா சரிங்களா? என்ன வேணுங்க? அவங்க ரசமா? பாசம் எனக்கு வாங்கினேன். சிக்கன் விடுறா இல்லையா? நாய் பற்றி போறாங்க. புது வருஷம் அதுமா நமக்கு சார் டீட்டு வச்சுருக்காது. யாராவது ஒரு நாள் சொல்றீங்களா? நன்றி சார்ந்து தின்னி போயிடலாம். சாப்பிட்டு ரொம்ப
புது வருஷத்துல இருந்து உங்கள்கிட்ட பிஏ பழக்கம்னா கை விடுங்க யாரு? பிஏ பழக்கம் தீய பழக்கமா? ஆமா. என்னன்னா பிரச்சனை வரும். வேலை ஹாபிட் புகைப்பிடித்தல் குடித்தல் குடும்பத்தை கெடுத்தல் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கணுமே 2022 கெட்ட எண்ணங்கள்லாம் 26 ப்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க? என்ன அங்க என்ன கழிக்கிறீங்க? சாப்பிட்டு முடிக்கிறோம். குள்ளாதி புரியல. யார் அப்படி கட்டி வச்சது? நான் கல்வி முடிக்கணும். என்ன தூக்கி போட்டீங்களாக்க? நான் காரணம் வந்துக்கிட்டீங்க. பாதி நிமிஷம் போட்டீங்க போலயே. என்னடா உங்களுக்கு கொடுத்தது தைரியங்க தவிர சாருக்கு இன்னும் அங்கே ஊற்றி முடியாது. சேலம் சொல்றேன். யார் பஸ் சாப்பிட்றாங்க? ஆமா. குமரன் ஸ்டாப்பா. ஏண்டா உங்களுக்குலாம் பிரியாணி மட்டனா சிக்கனா போட்டியா? எனக்கு வந்து குஸ்கா பட்டு வைங்கடா. ஆமாமா, மட்டனா சிக்கனா போட்டியா? ஒரு வீட்டில் வந்து என்ன இருந்துருக்கியா? வாங்கிடுவோம். வாய் ஏ புதுசு என்னடா வாடிடா. துரோகம் துரோகம் கட் பண்ணிட்டு என்ன சார் இன்னும் வரைக்கும் போவான்? கட் பண்ணியாச்சு. நீ ஆம்பிள் இருக்குது இல்லையா? இன்னும் வேணாம். ஏன் இப்போ 2வது சமாளிங்க? தட்சிணா ஆம்லேட் தூக்கிட்டீங்களாக்க? எனக்கு போட்டது ஒன்றுதான் எனக்கு தூக்கி விடுங்க. நான் போயிட்டு மாட்டேன். எத்தனை ஆம்லேட் வாங்கினீங்க? 4 ஆம்லேட். வந்துடுவாங்க. இல்லடா 4 ஆம்லேட். யார் இறங்குங்களா? காட்டு. ஏண்டா அந்த சாப்பிட்றேன். ஏய், யாரும்மா? எடுத்து கொடுங்க. அவனுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. வெறுத சாப்பிட்டு ஆமா. ஏடா என்ன நான் வெறும் சுத்தம் சாப்பிட்றேன். சிக்கன் பிரியாணி ஆம்லேட்டு. ஆம்லேட் குறைஞ்சிருச்சு. இல்லை சார், நீங்கள் சாப்பிட்றீங்க. சார் எனக்கு தெரியாதா? நான் 2 பக்கம் சாப்பிட மாட்டேன். விளையாடுங்க சார். நான் எப்படி அப்போ சாப்பிடுறேன்? எங்களை பார்த்து திட்டு போயிட்டீங்களா? திட்டு போயிட்டீங்களே. செய்வனம் வைங்க சார். செய்யணும் தான் வச்சு விடுங்க போங்க. யார் இருக்கோ வந்து கூட எல்லாம் கூட்டத்தில் உங்களை அசியம் பண்ணீங்களா? நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். என்னை ஏமாத்த முடியாது. சார் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சு தெரியும் சார். சிசிடிவி எங்களை காட்டுறதா இருக்கும். அங்க தெரிஞ்சு விட கேமரால. ஏன்னா இந்த வீடியோ கூட அதுக்கு அனுப்பி விட்டியானே? ஆமா பிரியாணி எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. எல்லாரும் கமல் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணிக்கிறேன்? எப்போ அவங்க இப்போ இன்ஸ்டா வீடியோ போட்டிருக்காங்க. அது இலக்கிய போன் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்றீங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கீங்க. ஐயோ அண்ணா எங்களை எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. எல்லாருமே எதுவுமே பார்க்கணும். இப்போ நீ பேசுகிற பதிவாகுது நீ வீட்டில் பிரியாணி கொடுங்க. சொல்ல போதுமா? ஜெயின் பத்தனை இருக்காங்க. என்ன சொல்றேன் நம்மளா போதும். பிரியாணி எவ்வளோ? 100 ரூபாயா? 180 ரூபா சார். இது சிக்கன் பிரியாணியா? நாட்டுக்கோழி. என்னடா இது மனசாட்சியாக சொல்லுது? இதுவே நாட்டுக்கோழி. வீட்டு வழியா என்னடா இது அநியாயமா இருக்கு? என்ன எந்த கல்வி அது சொல்லுங்க. கடையில் சொல்ல மாட்டான். அதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பு. சரி இப்போ நைட்டு எங்கே போகணும்? எந்த ஊர் சொல்லுங்க? ஹோட்டல்
அமௌண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல. என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம எல்லாம் கேன்சல் ஆச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி பீஸ் எங்க கம்மியாச்சோ அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. நம்பிட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? நைட்டு முடிஞ்ச அடுத்த நாள் வந்துருச்சு. மொச்சம் பண்ற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுப்பிருக்கீங்க மனசாட்சி இல்லாம. இதுவே பார்க்குறேன். இது வரைக்கும் மேலும் விஓ போலீஸ் எஸ்ஐ எல்லாத்தையும் அனுப்பிருக்கீங்க. அதுதான் நீங்க போக மாட்டாங்க. டேரக்டர் ஒரு அனுப்பிருக்கீங்க, அவர் போக மாட்டாங்களே. தேங்க்யூ சொல்லு. இல்லை நியூஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஓகே நண்பரே, இந்த நீரில் அறிஞர் சாப்பாடு சார்பாக கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. மற்ற வீடியோ சந்திப்பதை கொண்டு வருவது மதுரை பிசமணி, விஎம்ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அன்பு நண்பர் குமரேசன், மாப்பிள்ள மாசுமாரி, அப்புறம் சுதர்சன். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. எல்லாரும் ஹெல்மெட் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்துருங்க. பாய் நண்பர்களே.